இவங்க படம் மட்டும் ரிலீஸ் ஆயிடுமா, ஆனா இவங்க பிஜேபி ஏத்து நிப்பாங்களாம். நாங்க கோர்ட்ல முட்டி மோதிட்டு இருக்கணுமா, ஆனா நம்ம பி டீமா. இந்த அரசியல் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க புரிஞ்சுக்கணும், பகுதி செயலாளர்கள் புரிஞ்சுக்கணும், பெண்கள் புரிஞ்சுக்கணும். நீ பிஜேபியோட எதிரி இருந்தா பிஜேபி மூவி நிப்பாட்டிருப்பாங்க. நீ தான் பின்னாடி வழியா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிய உட்காந்துக்கிட்டு. இந்த நடிப்பு தெரியாதா? புரிந்து கொள்ளுங்கள் திமுகவுடைய சூழ்ச்சி வரலாறு. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், இலவசம் கொடுக்கிறோம். ஒரு கோட்டர் இப்பதான் கேட்டேன், எவ்வளவு விலைன்னு கேட்டேன். அதுல 4 மாவட்ட செயலருக்கு எவ்வளவுன்னு தெரியல. நான் கேட்டோன்னு இப்பதான் நான் பசங்க கேட்டு வந்தேன். வந்தவொடனே சொன்னாங்க, அண்ணன் ஒரு கோட்டர் 160 ரூபாண்ணே அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, சென்னை முழுதும் கஞ்சாவுடைய சேல்ஸ் தெருவுக்கு தெருக்கு இருக்கு. 4 அமைச்சர்கள் இருக்காங்க, முதலமைச்சர் முதல் கொண்டு. அதுல முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் போட்டு சொல்றாரு, இல்ல மத்திய அரசு ஒன்றிய அரசு பிஜேபியோட துணை வேணும். அது வந்து கடல் வழியா வருதான். அந்த கடல் யார் கண்ட்ரோல் இருக்குன்னா ஒன்றிய அரசு கண்ட்ரோல் இருக்கான். ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, கடல் வழியா வரட்டும், ரோடு வழியா தானே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரோடு உன் கண்ட்ரோல தான் இருக்கு. உன் டிஜிபி என்ன பண்ணிட்டு இருக்காரு, கமிஷனர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உன் கவுன்சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, மாவட்ட செயலர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒண்ணும் பண்ணல. கேட்டா வந்து ஒரு மீட்டிங் போட்டு கஞ்சா சேல்ஸ் இல்லன்னு இங்க இருக்க மாசு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு அமைச்சர், அதுல வேற வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட். எதுக்கு நீங்க வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க? கஞ்சாவே தமிழ்நாட்டுல இல்லையா? வாயில தான் வந்து இதுக்கு மேல பேசுறீங்க. நான் சொல்லிட்டேன், என்ன ஒரு அநியாயம். 15 வயசு பையன் 16 வயசு பையன் கஞ்சாவை ஸ்கூல்ல வந்து சேல்ஸ் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தாயும் மரண வாக்குமூலத்துல ஒவ்வொரு நாள் நின்று இருக்காங்க. 60,000 கோடி ரூபாய் நீங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. 160 ரூபாய் 30 நாள் குடிச்சா 4,800 4,800 5,000 ரூபாய் புடிங்கிட்டு இருக்கீங்க. டாஸ்மாக் மூலமா 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5,000 ரூபாய் புடிங்கறத தமிழக பெண்களுடைய பாதுகாப்பா? நான் கேக்குறேன் முதலமைச்சர் அவர்களே, ஒரு கோட்டை 160 ரூபாய்க்கு வித்து 30 நாள் குடிச்சு 5,000 ரூபாய் புடிங்கிட்டு இருக்கீங்களே, இதுதான் தாய்மார்களுக்கான பெண்களுக்கான பாதுகாப்பா?